ஓகே சார். என்னைக்காவது ஆடியன்ஸோட கமெண்ட் கேட்டு அதுக்கேத்த மாரி ஸ்ட்ரக்சர் மாத்தியிருக்கீங்களா? எப்பயாவது இந்த மாரி ஒரு சீன் ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க, விரும்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது ரெஃபர் பண்ணியிருக்கீங்களா ரைட்டருக்கு? இல்ல. நான் அப்படி ரெஃபர் பண்ணதில்ல. நான் அப்ப ரொம்ப பெர்சனலா எடுத்துக்க மாட்டேன். எனக்கு ஜென்ரலா பாராட்டு கிடந்தாலும் அத நம்ம பெர்சனலா எடுத்துக்க மாட்டேன். அது எல்லாருக்குமே சேர வேண்டியது தான் நான் சொல்லுவேன். அதே மாரி நெகட்டிவ் கிடைச்சா நான் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவேன் ஜென்ரலா. இது நல்லா இல்ல அப்படின்னு, ஏன் நல்லா இல்ல? இது நல்லா தானே இருந்தது. இது ஏன் உங்களுக்கு பிடிக்கல? அப்படி மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆ ஆனா ஜென்ரலா நல்லா இல்லன்னு எப்ப சொல்லுவாங்க? நல்லா இல்லன்னு சொல்ல மாட்டாங்க. நல்லா இல்லன்னு சொல்லுவாங்க. எப்ப சொல்லுவாங்கன்னா, அவங்க நினைச்சது வரணுங்கிறதுக்காக சொல்லுவாங்க. விஜய் சீக்கிரம் ரீனாட்ட சேர சொல்லுங்க, சேர சொல்லுங்க, சேர சொல்லுங்க அப்படின்னு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். அப்ப எனக்கு என்ன தோணும்னா, அப்படி சொல்லிட்டா அந்த கதை முடிஞ்சது. ஆமா. அது நமக்கு தெரியாது. அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. அப்ப அதையும் சொல்லுவோம். இது சேர்ந்துட்டா கதை முடிஞ்சது. ஓகேவா? அப்படின்னா இல்ல வேணாம் வேணாம்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் கதை பண்ண முடியாது. கதை பண்றது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணணும். அது அவ்வளோ ஹை கிடைக்காது. ஹை கிடைக்கிறதுக்கு நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணணும். ஸோ அத வந்து நான் நினைச்சிட்டு சிரிச்சுட்டு கடந்துருவேன். அது நம்ம இந்த மாரி கமெண்ட்ஸ் இதுதான் மோஸ்ட்லி வரும். எனக்கு தெரிஞ்ச ஹார்ட் பீட்ல மோஸ்ட்லி வர்றது ரீனாவையும் விஜயும் பேச வைங்க, சேர்த்து வைங்க, ஜாலியா இருக்க வைங்க, இப்படி தான் வரும். அதை நான் படிச்சுட்டு கடந்துருவோம். ஏன்னா அதை அந்த இடத்துக்கு நாங்கள் போய் லேண்ட் ஆக முடியாது. லேண்ட் ஆச்சுன்னா அது அந்த சீசனோட எண்டு. ஸோ அதனால அது எனக்கு தெரியும். அதனால அதை நாங்கள் சிரிச்சுட்டே கடந்துருவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அப்போ சீசன் 3 ஸ்டார்ட் பண்ணா அதுல விஜய் சேருவாங்களா ரீனா கூட அப்படின்றது தானே சார் கதையா இருக்கும்? அதான் அது தெரியல. அது எழுதினா தானே தெரியும். அது பேசினா தானே தெரியும். பேசி எழுதி வந்தால் தானே தெரியும் அது எப்படி பண்ண போகிறோம்னு. ஓகே.